நேபாளம் திபெத் எல்லை அருகே புதிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக சீனாவின் நீர்வளத்துறை எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் நேபாளம் திபெத் எல்லை அருகே புதிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக சீனா எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. சோச்சன் கோலா, புரேபு, சாங்போ ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தில் ஒரு பெரிய தடுப்பு ஏரி உருவாக்கியுள்ளது என சீனா தெரிவித்திருக்கிறது. நேபாளத்தில் மேலும் ஒரு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக சீனா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த ஏரியின் கொள்ளளவான 2 மில்லியன் கனமீட்டர் நிரம்பி வழிய தொடங்கியதால் பாதிப்பு என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த 3 நாட்களுக்குள் 3 மில்லியன் கனமீட்டர் நீர் வந்து சேரும் என எதிர்பார்ப்பதாக சீனா கூறியிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நமது மூத்த துணை ஆசிரியர் மகேஸ்வரன். மகேஸ்வரன், வணக்கம். சீனா எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தில் என்னவெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் கூறப்பட்டிருக்கிறது? கவி, நம்ம கருத்தாளர்களோட அரங்கிலும் நேரடியிலும் பங்கேற்றிருக்கிற துறை சார்ந்த ஆய்வாளர்களுடைய கருத்துக்களை நம்ம இது சார்ந்து தான் பேசிட்டு இருக்கிறோம். நேபாளத்தில் ஏற்பட்ட அந்த பெரும் மழையினால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் என்ன காரணம் என்றெல்லாம் ஒரு பக்கம் ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க. நம்ம இந்த அமர்வுல பங்கேற்றிருக்கிற கருத்தாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்க இந்த சூழல்ல சீனாவிட்டேருந்து ஒரு பெரிய எச்சரிக்கை வந்திருக்கிறது. ஏற்கனவே ஹிமாலயன் மலைத்தொடர் பகுதிகளில் செய்யப்பட்டிருக்கிற பணிகள் காரணமாக கூட கட்டுமான பணிகள் உள்ளிட்டவைகளும் அதை தொடர்ச்சியாக பனிமலை உருகியதா என்று பல்வேறு ஆய்வுகள், நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால பாதிப்பா இல்ல அப்படின்லாம் மாறுபட்ட கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கிற சூழல்ல நேபாளம் திபெத் எல்லை பகுதிக்கு அருகே புதியதொரு ஆபத்து ஏற்பட்டதற்காக சீனாவினுடைய நீர்வள அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நேபாளத்தில் உள்ள சோச்சன் கோலா என்கிற மற்றும் பிரபு சாங்கோ ஆகிய ஆறுகள் சங்கமிக்கிற இடத்துல ஒரு பெரிய தடுப்பு ஏரியாக ஒரு பேரியர் லேக்னு சொல்றாங்க உருவாகி இருக்கிறது. இதை சீனாவினுடைய சென்ட்ரல் டெலிவிஷனுடைய தகவல் அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு காலை நிலவரப்படி இந்த ஏரியினுடைய நீர் கொள்ளளவு என்பது 2 மில்லியன் கனமீட்டராக உயர்ந்திருக்கிறது. இது இன்னும் அடுத்தடுத்து உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்பவே அது நிரம்பி வழிய தொடங்கி இருக்கிற சூழல்ல அடுத்த 2-3 நாட்கள்ல மேலும் ஒரு 3 மில்லியன் கனமீட்டர் இந்த நீர் ஏரிக்குள்ள சேரும். அப்படி சேர்ந்ததுனாக்கா இப்ப அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி சேர்ந்துச்சுன்னா இன்னும் பெரும் சேதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த பகுதியில ஏரியோடைய தடுப்பு உடைந்து நீர் வெளியேறுகிற ஒரு பெரிய அபாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே அப்படி தண்ணீர், மழை, பனி கட்டிகள், பனி ஒரு தடுப்பாக இருந்து அதற்கப்புறம் அது மெல்ல உடைந்து பெரும் வெள்ளம் வந்தது அப்படிங்கறதெல்லாம் சொல்ற சூழல்ல மறுபடியும் ஒரு பெரிய நீர் தேக்கம் ஏற்பட்டு அதிலிருந்து உடைப்பு ஏற்படலாம் என்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிற சேதத்தினுடைய மதிப்பே இன்னும் என்னன்னு தெரியல. பல பேரை மீட்க முடியல. சேதம் என்னென்னலாம் இன்னும் முழுமையாக அறிய முடியாத ஒரு சூழல்ல மீண்டும் ஒரு எச்சரிக்கையை சீன அரசு விட்டிருக்கிறது. இது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கலாம்னு நம்ம கருத்தாளர்கிட்டயே கேட்டு பெறலாம் கவி.